இந்த பொண்ணோட வீட்டுல ஒரு சூனியக்காரி தங்கியிருப்பா வாடகைக்கு. அவங்க சூனியக்காரி என்னன்னா, சூனியம் பண்றது ஒரு மாதிரி பிளாக் மேஜிக் அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கும்போது அக்கம் பக்கத்தவங்க எல்லாரும் சொல்லி இவளை வெளியில அனுப்பணும்னு சொல்லிட்டு இவங்க அந்த ஓனர் வெளியில அனுப்பியிருப்பாங்க. அந்த ஓனர் இவளோட அம்மா அப்பா வெளியில அனுப்பியிருப்பாங்க. இந்த பொண்ணு அந்த சூனியம் பண்றதை பார்த்திருப்பாங்க. பார்த்த அந்த பொண்ணுக்கு ஒரு சாபத்தை கொடுத்துட்டு போவா. உனக்கு தான் நான் சூனியம் வச்சிருக்கேன், நீ உனக்கு தான் அந்த சூனியம் நல்லாவே இருக்க மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சூனியக்காரி சூனியம் வச்சுட்டு போவா. அதுல இருந்து அந்த பொண்ணு பயங்கரமா பாதிக்கப்பட்டிருப்பாங்க. அந்த சூனியத்தால பாதிக்கப்பட்டிருப்பாங்க. ஃபுல்லா அமானுஷ விஷயங்களும் அவங்கள சுத்தி நடக்கிறது அந்த மாதிரி தான் இருந்திருக்கு. எப்பவுமே ஒரு சைக்காட்டிஸ்ட் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருப்பாங்க. அந்த ட்ரீட்மெண்ட் அந்த டேப்லெட் சாப்பிட்டு இருப்பாங்க. அப்புறம் ஒரு ஆக்சிடென்ட்ல அவங்க ஹஸ்பண்ட் இறந்த மாதிரி காட்டியிருப்பாங்க. ஆனா ஆக்சுவலி அவங்க ஹஸ்பண்ட் இறந்துருக்க மாட்டாங்க. கதையோட கடைசியில ட்விஸ்டே இருக்கும். இறந்தது அவங்க பொண்ணு தான். பொண்ணு பொண்ணு பிறக்கவும் வளர்ந்து இறந்தது இல்லை. அந்த ஆக்சிடென்ட் நடக்கும்போது அந்த வயிற்றுல அந்த குழந்தை 3 மாசம் குழந்தை வச்சிருப்பாங்க. அந்த பொண்ணை வச்சிருக்கிற எல்லாமே பக்கத்து வீட்டுல உள்ளவங்களோட பொண்ணு அவங்க பொண்ணு மாதிரி கட் பண்ணி ஒரு இமேஜினேஷன் கேரக்டரோட வாழ்ந்துட்டு இருந்திருப்பாங்க. ஒரு சூனிய பொம்மை, அந்த சூனியக்காரி வச்சிருந்த ஒரு சூனிய பொம்மை அந்த பொண்ணு எடுத்துட்டு அந்த மாதிரி இவங்க வீட்டுக்கு கொண்டு போயிருப்பாங்க. அந்த சூனிய பொம்மை அங்க இருந்து இங்க மருதும், இங்க இருந்து அங்க மருதும், அது திரும்பி பார்க்கும் அப்படி பார்க்கும் அப்படிலாம் காட்டுவாங்க. ஆனா இவருக்கு நம்ம கற்பனையா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதை பெருசா எடுத்துக்க மாட்டேன். ஆனா அங்க வேலை பார்க்கவங்க சொல்லுவாங்க, இப்படி எனக்கு ஒரு மாதிரி இருக்கு, இந்த பொம்மையை மாத்துங்க அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த காலத்துல இருக்கு, நீ நான் கற்பனை பண்ணாத அப்படின்னு அந்த வேலைக்காரியை திட்டி விட்டுருவாங்க.